இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த அஞ்சலி, இந்த தக்ஷசினியும் திட்டம் போட்டு நம்ம கார்த்திகை ஏமாத்திருக்காங்க. ஏன்னா, இந்த கௌதம் கிட்ட இருந்து அந்த ஒரு 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்டும், அதே சமயம் மொத்த வீட்டு பத்திரமும் அந்த ஒரு டாக்குமெண்ட்டும் வந்துட்டு கண்டிப்பா நம்ம கார்த்திகோட பேர்ல மாத்திக்கிட்டா இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. அப்படின்னு ஒரு முட்டாள்தனத்துல நம்ம கார்த்திக் வந்துட்டு ஏமாந்துட்டாங்க. அது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு நாடகமா தாங்க இந்த அஞ்சலியும் இந்த தக்ஷசினியும் வச்சுட்டு இருந்திருக்காங்க. எப்படியாச்சும் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஜாமீன் மட்டும் கிடச்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஜாமீன் மூலிமா மொத்தமாக வந்துட்டு இந்த 200 கோடி ரூபாய் பணமும், அதே சமயம் இந்த கௌதம் கிட்டேயும் இந்த இலக்கிய கிட்டேயும் வாங்கின அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்தும் மொத்தமாக நம்ம எஸ்எஸ்கேவோட பேரில் மாற்றிட்டு இருந்திருக்கலான்னு ஒரு திட்டம் போட்டு ஒரு செயலை வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களன்னா, இப்போ எல்லா உண்மையுமே தெரிய வந்ததும் இந்த அஞ்சலிக்கு ரொம்பவே வந்துட்டு பதட்டம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இப்போ கோர்ட்டில் பார்த்தீங்களான்னா, இந்த ஒரு ஹியரிங்கில் நம்ம எஸ்எஸ்கேவுக்கு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க விடுதலை கிடச்சிரும் அப்படின்னு. ஆனால் இந்த எஸ்எஸ்கேவுக்கு எதிராக வந்துட்டு தீர்ப்பு வழங்குவாங்கன்னு கொஞ்சம் கூட வந்துட்டு எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா இந்த நாகு வந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. ஐயா என்னை மன்னிச்சிருங்க, உண்மையிலே வந்துட்டு கௌதம் சாருக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. கௌதம் சார் ஆரம்பத்துலேருந்து இந்த எஸ்எஸ்கே மேலே இருந்த மொத்த புகாரையும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மற்றபடி வந்துட்டு இந்த கார்த்திக் சாரும் இந்த அஞ்சலி மேடம் தான் இந்த கௌதம் சாரை புரிஞ்சிக்காம இப்படி ஒரு கேவலமான நிலைமையில கேடு கட்டவங்க கூட சேர்ந்துட்டு ஆட்டம் போட்டு இருந்தாங்க. உண்மையிலே வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கார்த்திக் மனசு மாதிரி அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போனாலும் நம்ம கௌதமும் நம்ம ஜானகி அம்மாவும் ரொம்பவே வந்துட்டு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே கிட்டேருந்து நம்ம கார்த்திகை வந்துட்டு காப்பாற்றணும் தாங்க ஆரம்பத்துலேருந்து நம்ம ஜானகி அம்மா நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த அஞ்சலியோட சுயரமாக அடிக்கடிக்கு வந்துட்டு எல்லாருக்கும் தெரிய வருது. ஏன்னா இந்த ஒரு வீட்டில் அங்கீகாரமாக இந்த பைரவி இருந்துட்டு இருந்தா இப்போ வந்துட்டு எல்லா இடத்துலையும் நம்ம இலக்கியம் இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் இந்த பைரவிக்கு பொறாமைங்க. ஒரு பக்கம் நானும் இலக்கியம் ஒன்றா தான் வளர்ந்தோம், ஒன்றா தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணோம். ஆனால் இந்த இலக்கியாவுக்கு கிடைச்ச நல்ல பேரும் இலக்கியம் வந்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையும் நான் வாழலைன்னு இந்த அஞ்சலிக்கு ரொம்பவே பொறாமைங்க. ஆனால் இருந்தாலும் உண்மையிலே வந்துட்டு இந்த நீதி நியாயம் தர்மம் ஜெயிக்கும் அப்படின்றவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அஞ்சலியும் இந்த பைரவியும் இந்த ஒரு வீட்டுக்கு இலக்கியா வந்துட்டு கௌதம் கிட்டேருந்து பிரிக்கணும், அதே சமயம் இந்த இலக்கியாவை வீட்டு விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க இந்த தக்ஷசினிக்கிட்டையும் இந்த எஸ்எஸ்கே கிட்டையும் உதவி கேட்டு போனாங்க. ஆனால் அதுவே வந்துட்டு இவங்களுக்கு இப்படி ஒரு சிக்கலாக மாறுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம இலக்கியாவுக்கு அந்த ஒரு வீட்டில் என்னென்ன மர்மம் நடந்துட்டு இருக்குன்னு எல்லா உண்மையுமே தெரியுங்க. இந்த அஞ்சலியோட சுயரூபமோ, கார்த்திகையோட கெடியனமோ, இந்த பைரவியோட முட்டாள்தனமோ. ஆனால் இதுலேருந்து எல்லாருமே வந்துட்டு எப்படியாச்சும் வெளிக்கொண்டு வரணும், இவங்க கூட சேர்ந்தா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு குடும்பம் உருப்படாது அப்படின்ற உண்மையும் தத்துவம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பிடிச்ச மாதிரி தூரத்துலேருந்து பார்த்தீங்களானவா இந்த நாயும் இந்த நரியும் வந்துட்டு ரொம்பவே கேவலமாக தான் இருக்குங்க. அது கூட பழகி பார்த்தா தான் நரியோட தந்திரமும் நாயோட நன்றி விசுவாசமும் தெரியும். அந்த மாதிரி தாங்க நம்ம கௌதமும் இலக்கியமும் தப்பு பண்ணிட்டு இருக்கிறவங்கள காமிச்சு கொடுக்குறாங்கன்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அது கிடையாதுங்க, அவங்கள திருத்தணும் தான் நினச்சிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.